வெல்கம் டு லிட்டில் ஸ்டார் சிவா அண்ட் ஸ்வித். இன்னைக்கு ஒரு vlog. இன்னைக்கு எங்க அம்மாவோட ஃப்ரெண்டோட பாப்பாவோட பர்த்டே. அதனால நாங்க எல்லாரும் துபாய் போறோம். போலாமா? அவ்வளோதான், ஃபைனலாக கிளம்பியாச்சு. ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் பசங்களை எங்கேயுமே வெளியில் கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. அவங்களுக்கும் டைம் இல்லை, எனக்கும் டைம் இல்லை, அதான் விஷயம். இப்போ வந்து நம்ம பர்த்டே பேபிக்கு கிஃப்ட் வாங்கணும். வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே டே டு டே இருக்கிறதுனால நம்ம அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெளியில் போக தேவை கிடையாது. ஸோ ஆப்போசிட்டில் இருக்க டே டு டே போய் ஏதாவது குட்டி குட்டி கிஃப்ட் வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். இப்போ என்ன சேலஞ்சிங்கான விஷயம்னா, டைம் இப்போவே 4:30 ஆகிடுச்சு. பர்த்டே ஸ்டார்ட் பண்ண போகிறது 5 o'clockனு சொல்லியிருக்காங்க. ½ an hourக்குள்ளே நம்ம கிஃப்ட் வாங்கிட்டு ஷார்ஜாலேருந்து துபாய்க்கு போகணும். அது இந்த குட்டீஸோட அதுதான் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு லீவ், ஈத் ஹாலிடேஸ்ல இருக்கும். ஸோ டிராஃபிக் அவ்வளவா இருக்காதுன்னு நம்புறோம். லெட்ஸ் கோ. ஃபாஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக பேக் பண்ணிட்டு ஓடிடலாம். லாஸ்ட் மினிட் பிளானுங்கிறதுனால கிஃப்ட் எதுவும் பெருசாக நாங்கள் யோசிச்சு வைக்கல. ஸோ அவங்களோட ஆக்சுவல் பர்த்டே வந்து Thursday தான். எல்லாருக்கும் லீவ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெனஸ்டேவே வச்சுருக்காங்க. ஸோ டே டு டே போயிட்டு ஒரு பிகி பேங்க், ஒரு சின்ன பட்டர்ஃப்ளையோட ஃபெதர் மாதிரி, அப்புறம் ஒரு குட்டி ஸ்னெயில் வந்து டெட்டி கிளாத்தில், இன்னொன்று வந்து பபிள் கன் வந்துட்டு நிறைய 48 ஹோல்ஸ் இருக்க மாதிரி வாங்கியிருக்கோம். லக்கிலி இன்னைக்கு எந்த டிராஃபிக்குமே இல்லை, அகைன் லீவுங்கிறதுனால. வீக் டேஸில் கூப்பிட்டுருந்தாங்கன்னா 4:30 கிளம்பினோம்னா நம்ம 7:30 தான் போய் ரீச் ஆகும். லீவுங்கிறதுனால நம்ம டைமுக்கு போய் ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ஃபைனலி துபாய் பார்க்குக்கு வந்தாச்சு. ஸோ 6 ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் அல்நாதால இருக்கீங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் வீட்டில் இருக்க திங்ஸ், பர்த்டே ஸ்டப்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கேப் எடுத்துகிட்டு துபாய்க்கு வந்தோம். ஸோ அதனால கொஞ்சம் டிலே. பட் டிராஃபிக்னால இல்லை, டிராஃபிக் இல்லாமல் ஸ்மூத்தாக வந்தாச்சு. நான் துபாய் வந்து 2.5 years ஆகுது. ஸ்டில் எனக்கு ரொம்ப பெரிய அளவில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கிடையாது. அதர் நேஷ்னாலிட்டிஸ் தான் இருக்காங்க. தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப கிடையாது. இவங்க தான் பர்த்டே பேபி. ஸோ வந்த உடனே நான் வாங்கிட்டு வந்த அந்த பட்டர்ஃப்ளையோட அந்த ஃபெதர் மாதிரி இருக்குல்ல, அதை போட்டு நான் அழகு பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நிறைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய தமிழ், எல்லாருமே தமிழ் தான். எல்லாருக்குமே குட்டி குட்டி பசங்க இருந்தாங்க. ஸோ என் பசங்க விளாண்டு பர்த்டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே டயர்ட் ஆகி தான் கேக் கட் பண்ண வந்தேன் எல்லாருமே. ஸோ ஃபைனலாக நல்லபடியாக கேக் கட்டிங் முடிஞ்சிச்சு. எல்லாரும் நல்லா ஃபன் பண்ணாங்க. என் பசங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரீயாக விளாண்டாங்க. தமிழில் பேசி விளாட்றதுக்கு நம்ம ஊரில் விளாட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. விளாண்டு ரொம்ப டயர்டாகி இப்போ ஃபுட்டுக்காக வெயிட்டிங். இதோ ஃபுட்டு வந்துருச்சு. ஸோ பிரியாணி, சிக்கன் 65, வெஜ் குருமா, ஒரு சிக்கன் லாலிபாப், ரைத்தா, பிரிஞ்சால், ஒரு ஸ்வீட்டு, சப்பாத்தி அண்ட் பராத்தா. இதெல்லாமே சேர்த்து 30 மெம்பர்ஸ்க்கு 800 grams தான் வந்துச்சு. எல்லாரும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ரிமைனிங் இருந்ததை ஹவுஸ் கீப்பிங்க்கும் கொடுத்தோம். வீட்டுக்கு வந்தாச்சு நைட்டு 12:30. ஸோ கிளம்புற கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்க முடியல, எல்லாருமே ரொம்ப டயர்ட். எனிவே போன விஷயம் இனிதே நிறைவடைத்தது. போயிட்டு குளிச்சுட்டு படுத்து தூங்க வேண்டியதான், வேறு எந்த வேலையும் இல்லை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you in next video.